ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இப்போதாங்க ப்ரொமோ பார்த்தேன். இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ வரும்னு எதிர்பார்த்தேன். ப்ரெக்னென்சி ட்ராக் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பிகாஸ் ஒரு நாள் அவங்க வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ட்ராக்குக்காக தான் அந்த ஒரு மொமெண்ட் அங்கே வச்சுருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக அந்த ட்ராக் வருங்கிறது நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த ஒரு மொமெண்ட்டில் இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம சிங்கப்பெண்ணே சீரியல்லே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ராக் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல மாதத்துக்கு முன்னாடி வந்து 2 பேருக்கும் சுயநினைவே இல்லாமல் நடந்த ஒரு விஷயம். அது வில்லியோட பிளான் படி நடந்த விஷயம். அந்த பல மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கே இப்போ தான் ப்ரெக்னென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ப்ரெக்னென்சி ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப விஜய் காவேரிக்கு இப்போ கொண்டு வர மாட்டாங்க, கொஞ்ச நாள் இழுத்துட்டு போவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் சத்தியமாக எதிர்பார்க்கலங்க இப்போ இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனிவேஸ் கண்டிப்பாக இப்போ காவேரி சொல்ல மாட்டாங்க இந்த விஷயத்த. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல். அந்த தாலியை பார்த்துட்டு ஒரு அப்டேட்டும் நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன். தாலியை பார்த்துட்டு ஃபீல் பண்ண மாதிரி அப்படி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மேபி அதாவது அப்கமிங் அந்த தாலி ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வருதா, மேபி அதனால அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதோ கற்பனை பண்ணோம். ஆக்சுவல் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் வந்து அவங்க ப்ரெக்னன்சியாக இருக்காங்களோ, ஏன்னா அவங்களுக்கு கொமெண்டிட்டே வருது, டேட்டும் தள்ளி போயிருக்க. அது கண்டிப்பாக ப்ரெக்னன்சி தான். இல்லைன்னா ஒரு கேள்வி வர அந்த ப்ரொமோவில் கேட்டிருக்காங்க, நமக்கு புரியல. ஸோ கன்ஃபார்ம் அது ப்ரெக்னன்சி ட்ராக் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்கள் இந்த பிக்கை. ஸோ இதை பார்க்கும்போது அவங்க தாலியை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா கிட்ட வர சத்தியம் பண்ணியிருக்காங்க, நாங்கள் பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் வாழ்ந்தோம், அதை தவிர எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் சொல்லி சத்தியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது சத்தியெல்லாம் சக்கரை பொங்கலாக மாதிரி இதையும் தாண்டி போன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ட்ராக் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எனக்கு மாநிலேருந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே தான் இருந்துச்சு. ஸோ என்னடா விஜய் இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் எனிவேஸ் இந்த ஒரு ட்ராக்கை பார்க்கும்போது, இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க, இவ்வளோ சீக்கிரம் யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க? நான் சத்தியம் எதிர்பார்க்கல, எங்களை வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.